ranging. This is first type of direct ranging. Second type of indirect ranging. The indirect ranging ku another one name irukku, that is called a reciprocal ranging. So here the direct ranging நம்ம பார்த்துட்டோம். Direct ranging by an eye, direct ranging by a line ranger அப்படின்னு ரெண்டு இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ reciprocal ranging in what situation we are using the reciprocal ranging? எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த indirect ranging யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ the surveyed distance between intervening grounds, hills. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் we must go for a indirect ranging. ஸோ இப்போ indirect ranging அப்படின்றதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா just like this is a hill. இந்த hill provisionல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ranging rod, 2 end point, this லெஃப்ட் சைடில் ஒரு ரேஞ்சிங் ராடு, ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ரேஞ்சிங் ராடு. இப்போ நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இந்த ரேஞ்சிங் ராடை பார்க்குறோம்னா, we can't see the ranging rod from one to another. இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராடை பார்க்க முடியாது, இல்லை அந்த பிளேஸில் இருந்து இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சிங் ராடை நம்ம டைரெக்டாக வியூ பண்ண முடியாது. பட் நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டு ரேஞ்சிங் ராடுக்கும் இடையில ஒரே லைனை ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் பை யூஸிங் தி இன்டைரக்ட் ரேஞ்சிங். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இன்பிட்வீன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அனதர் ஒன் ரேஞ்சிங் ராட் வந்துட்டு இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் there are 4 numbers of ranging rod we are using. First A and B. This is a fixed point of identification. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் A, B தான் வந்துட்டு எண்டு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கிறோம் பாருங்களா, A கிட்ட B கிட்ட 2 ரேஞ்சிங் ராடு ஊண்டிட்டோம். திரும்ப another 2 ranging rods which are used to fixing the exact intermediate station. இப்போ intermediate station வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக like this you can see here, first ranging rod, this is the last ranging rod, this intermediate ranging rod, this is also a intermediate ranging rod. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ரேஞ்சிங் ராடில் இருந்த திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ரேஞ்சிங் ராடில் இருந்த தேர்டு ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் A, B, C, D அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கிட்டோம்னா, கீழே வந்துட்டு திஸ் இஸ் A, B, C and D, 4 ரேஞ்சிங் ராட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், A ரேஞ்சிங் ராடில் இருந்து D ரேஞ்சிங் ராடை நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, இந்த B ரேஞ்சிங் ராட் C ரேஞ்சிங் ராட், இந்த ரேஞ்சிங் ராட் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு எனக்கு தள்ளி இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ரேஞ்சிங் ராடை வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்களேன், B ஸ்டேஷனில் போயிட்டு நின்றுட்டு B ஸ்டேஷனில் இருந்து அகைன் Cயை வந்துட்டு நான் பார்க்குறேன். B ஸ்டேஷனில் நின்றுட்டு Cயை வந்துட்டு நான் பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், இந்த பிளேஸு எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குது, ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய இந்த பிளேஸ்லேருந்து வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் வந்துட்டு எனக்கு தள்ளி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஐ வில் மூவ் இட். இப்போ இது 3 வந்துட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபிக்ஸடாக வந்துட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ பொசிஷன் ஒரு பாயிண்ட், இதை C1 அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ C1க்கு அப்புறம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறேன், இந்த C1லேருந்து
பியை வந்துட்டு பார்க்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டி அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீவியேட் ஆகிருக்கு. இப்போ டீவியேட் ஆகிருக்கிறத நான் அகைன் வந்துட்டு இட் வில் மூவ் டவுன். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, நியூ பொசிஷன் ஆக்குப்பை ஆகுது D1 அப்படின்னு. இப்போ ரேஞ்சிங் ராடை நான் இங்கேருந்து வந்துட்டு D1 வந்துட்டு நான் பார்க்குறேன். இப்போ D1 வந்துட்டு நான் பார்க்கும்போது வந்துட்டு ஹியர் திஸ் நியூ பொசிஷன் அகைன் வந்துட்டு இந்த ரேஞ்சிங் ராடை இங்கே வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ C2. இப்போ அகைன் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ், திஸ் ஒன் இஸ் தி D2 பாயிண்ட். ஸோ ஹியர் this the point of A, C2, D2 and B is in lying the same straight line. So by using the reciprocal ranging we have to line form in a straight manner by fixing the intermediate stations in between the first and last points. So கடைசி அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டுக்கு இடையில் நம்ம இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை ரேஞ்சிங் ராட் மூலமாக ஒன்றா நகற்றி அதை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், இன்டைரக்டாக ரேஞ்சிங் ப்ராசஸ். ரேஞ்சிங்னா என்ன, எக்ஸாக்டாக மிட் பாயிண்டாக இன்டர்மீடியட் பாயிண்ட் செலெக்ஷன் வந்துட்டு பண்ணுறது தான் ரேஞ்சிங். அப்போ இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கரெக்டு ரேஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லைனு, A, C2, D2 and B. இந்த 3 லைனும் வந்துட்டு which are lying the same straight line. ஓகேங்களா? So this is the reciprocal ranging. Next, technical terms used in the chain surveying. So already so far so many technical terms we discussed. The main term அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் லைன். So I am going to draw the survey boundary field like this. This is the survey field. First I have to fix the triangulation. This is the baseline. So B station, this one is the A station. Generally the survey stations which are denoted by capital letters A, B, C, D like this. So and the symbol of station அப்படின்னு பார்த்தீங்கன்னா triangle symbol. இப்போ பாருங்களேன், small triangle. So this triangle denotes the surveying stations. So இப்போ surveying stations வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, இது A station, அது வந்துட்டு B station. So this line is called as the base line. First technical term base line. So இப்போ base line அப்படின்றது AB. AB is the base line. So what is baseline? Baseline is the longest line or lengthiest line which is provided in the surveying process. That line will passing through the boundary of the survey area and it will divide the whole area into approximately 2 halves. எந்த ஒரு பெரிய நீளமான லைனு சர்வே ஃபீல்டு வழியாக அது உள்ளே போய் அந்த லைன் அப்ராக்சிமேட்டாக 2 ஏரியாவாக பிரிக்குதோ அந்த லைனுக்கு பேர் பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் லைன் இஸ் தி லாங்கஸ்ட் லைன் which is passing through the boundary and it will divide the area into 2 halves approximately. So that line is known as the baseline. So இப்போ baseline வந்துட்டு நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். baseline ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்,
I have to fix the station points. I have to mark the ground features by using the crosstalk. இப்போ நிறைய உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் பாயிண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஷன் பாயிண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம கிரவுண்டு ஃபியூச்சர்ஸு இந்த ஸ்டேஷன் பாயிண்ட்ஸை வந்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவுட்டராக வந்துட்டு ஜஸ்ட் யூ கனெக்ட். ஸோ ஹியர் நேம் வந்துட்டு நான் அதுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு சொல்லிடுறேன். ஏபி ஆல்ரெடி ப்ரெசன்ட் ஹியர். ஸோ ரிமைனிங் ஆர் சி டி இ எஃப் ஜி ஹச். இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிடி டிஇ இஎஃப் இதெல்லாம் வந்துட்டு என்ன சர்வே லைன்ஸ். இதெல்லாம் பேர் இதுக்கு பேர் சர்வே லைன்ஸ். ஸோ சர்வே லைன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எனி லைன் which connects the surveying stations or a line which connects the surveying stations. ரெண்டு சர்வேயிங் ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் சர்வே லைன்ஸ். therefore what is ABCDE? AB baseline, CDEFGH அப்படின்றது வந்துட்டு சர்வேயிங் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஹியர் CDEFG அப்படின்றது எல்லாம் வந்துட்டு சர்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த சர்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் சர்வே லைனு. ஸோ இப்போ நான் வந்துட்டு by using crosstalk, open crosstalk, we know that open crosstalk is used to fixing the perpendicular offset and also it is used to finding the long offsets. open crosstalk நம்ம யூஸ் பண்ணி long offsetடும் வந்துட்டு நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ ஹியர் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் பாருங்களேன், மார்க் பண்ணிடுறேன். இங்கே ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஒரு கிணறு இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த பிளேஸ்கிட்ட வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பை யூஸிங் crosstalk you have to fix the perpendicular offsets or oblique offsets. இந்த பிளேஸில் வந்துட்டு நான் எடுத்துகிறேன், இந்த பிளேஸில் வந்துட்டு நான் எடுத்துகிறேன். So these are offsets. So here this, so we know that these are the oblique offset and this is the perpendicular offset. இதெல்லாம் கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். சே அக்கார்டிங் டு த ட்ரையாங்குலேஷன் நான் என்ன செய்யணும், இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சர்வே லைனை ட்ரையாங்கிள்ஸாக வந்துட்டு நான் பிரிச்சிடணும். இப்போ ட்ரையாங்கிள்ஸாக வந்துட்டு நான் பிரிக்கிறது வந்துட்டு பாருங்கள், இப்படி பிரிச்சிட்றேன். லார்ஜ் ட்ரையாங்கிள், அகைன் வந்துட்டு அங்கேருந்து இங்கே ஒரு லார்ஜ் ட்ரையாங்கிள், இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அகைன் இது ஒரு லார்ஜ் ட்ரையாங்கிளாக வந்துட்டு நான் எப்படி பிரிச்சிடுறேன். இப்போ ட்ரையாங்கிளாக வந்துட்டு பிரிக்கும் போது 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸுக்கு பேரும் வந்துட்டு உங்களுக்கு என்ன, இந்த சிஇ சிஜி, அதே மாதிரி வந்துட்டு சப்போஸா ஜிஇ, இந்த லைன் எல்லாமே இதெல்லாம் சப்சிடரி லைன். மெயினாக லைன்லாம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு பேர் சிடி டிஇ இஎஃப் சர்வே லைன்ஸ். உள்ளர நம்ம வந்துட்டு திரும்ப லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ தட் இஸ் த சப் லைன்ஸ் ஆர் சப்சிடரி லைன்ஸ். ஸோ இப்போ சப்சிடரி லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் நான் போட்டிருக்கேன், சப்சிடரி லைன்ஸ். ஸோ சப்போஸ்
நான் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு என்னுடைய ஒர்க்கை வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பை யூஸிங் த செக் லைன். ஸோ இப்போ செக் லைனை வந்து நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன் பாருங்களேன், லைக் திஸ். ஒரு ஸ்டேஷன், இதுக்கு பேர் வந்துட்டு நான் ஹச் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, எஃப்ஜிஹெச் ஐ. இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்துட்டு நான் அகைன் வந்துட்டு ஐ ஹவ் டு செக் இட் அவுட். ஸோ திஸ் லைன் இஸ் கால்ட் J point is this line, this is another one dotted line. So the JF and the DI அப்படின்ற அந்த ரெண்டு லைன் வந்துட்டு செக் லைன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ செக் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா a line which connects between the survey line and the apex of the triangle. You can see here, consider the triangle CDE. இந்த ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய அப்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இந்த டி பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் செக்கிங் த அக்யூரசி ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு வெதர் இட் வில் கம்ஸ் கரெக்ட்லி ஆர் நாட், ஆர் இட் கம்ஸ் கரெக்ட்லி ஆர் நாட், இது கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு ஸ்மால் ஓரல் செக்கு தான். இப்போ அந்த செக்கை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைனுக்கு பேர் செக் லைன். ஸோ திஸ் லைன் ப்ளூ கலரில் இருக்க லைனை சப்சிடரி லைன். ஸோ திஸ் இஸ் அ சப்சிடரி லைன். ஸோ திஸ் black color dotted இருக்கிறது, this is called a check line. This is called a check line. Check line is nothing but a line which connects between the base line or chain line to the apex of the triangle. இப்போ check line அப்படின்னு அந்த டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா apex of a triangle வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணிடணும். ஓகே, தட் இஸ் சிமிலர்லி பேஸ் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேஸ் லைன் என்ன, இட் இஸ் தி லாங்கஸ்ட் லைனு அண்ட் அந்த லைன் வந்துட்டு டிவைட் த ஹோல் ஏரியா இன்டூ 2 halves அப்ராக்சிமேட்லி அப்படின்ற அந்த டேர்ம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம இந்த செயின் சர்வேயிங்கை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது என்னென்னா corrections applied in chain and tape. Corrections applied in a chain and tape. So correction for tape அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செயின் பாருங்க. கரெக்ஷன் ஃபார் செயின் ஒரே ஒரு கரெக்ஷன் தான். கரெக்ஷன் ஃபார் செயினை பொறுத்தளவு there are only one. So that is the correction for absolute length. For absolute length ஒரே ஒரு கரெக்ஷன். ஸோ நம்ம இப்போ கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு ட்ரூ லென்த் இஸ் ஈக்குவல் டு this is equal to L dash by L into L, where L dash அப்படின்றது என்ன அப்படின்னா error in chain length. Error in chain length. ஸோ இப்போ செயினை வந்துட்டு நம்ம முன்னாடி சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். இப்படி செக் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அது ஒரிஜினல் லென்த்தாக இருக்கலாம், இல்லை ஒரிஜினல் லென்த்துலேருந்து வந்துட்டு கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒரிஜினல் லென்த்துலேருந்து வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கலாம். இப்போ எப்படி இருக்குது அந்த எரர் இன் செயின் லென்த் இஸ் தி எல் டேஷ். ஸோ எல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரிஜினல் லென்த் ஆஃப் செயின் லென்த்.
So here L original length of chain and L small l, this is the measured length. So எவ்வளோ வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறோமோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1532 மீட்டர் மெஷர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்மால் எல்ல 1532. எல் டேஷ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்க்குறோம், இந்த செயின் வந்துட்டு 20 மீட்டருக்கு பதிலாக 19.8 இருக்குது, இல்லை 20.1 இருக்குது. ஸோ தட் இஸ் த எரர் இன் செயின் லென்த். ஸோ வாட் இஸ் தி ஒரிஜினல் லென்த் ஆஃப் செயின்? எல் வேல்யூ, கேபிட்டல் எல் வேல்யூ. So that is the 20 meter na 20 meter, 30 meter na 30 meter. So this is the formula for finding the absolute length of a chain. Next வந்துட்டு correction for tape அப்படின்னு பார்க்குறோம்னா, so here this correction for tape. So first correction for the tape is same correction for absolute length. That is CA அப்படின்னு சொல்லுவாங்க, correction for absolute length, CA. The same formula L dash by L into L. இப்போ எதுக்கு பார்க்குறோம்? டேப்புக்கு பார்க்குறோம். அப்போ இங்கே செயின் அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக எரர் இன் டேப் லென்த்து, ஒரிஜினல் லென்த் ஆஃப் டேப்பு அண்ட் மெஷர்டு லென்த்து. That's all. So this is correction for absolute length. So for correction for temperature, correction for temperature. So இதை நம்ம CT அப்படின்னு சொல்கிறோம். CT is equal to alpha into Tm minus T0 into L. So here where alpha is the coefficient of thermal expansion. So here the alpha அப்படின்றது coefficient of thermal expansion. Why we are considering this coefficient of thermal expansion? Generally this coefficient of thermal expansion is considered for the materials like steel, aluminum, brass, காப்பர். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஹியர் நம்ம யூஸ் பண்ணுற டேப்பு மெட்டாலிக் டேப் ஆர் இன்வார் டேப். அப்போ அதுவும் வந்துட்டு ஒன் கைண்ட் ஆஃப் அ மெட்டல். அதனால் CT is equal to alpha into Tm minus T0 into L. Alpha coefficient of thermal expansion. That value 15 into 10 to the power minus 14. 15 to 20. into 10 to the power minus 14 per degree Celsius. Then Tm அப்படின்றது தெரியும், temperature during the measurement. T0 value standardized temperature and L value that is the measured length. Then third correction is correction for sag. So this CS இது வந்துட்டு correction for sag CS ன்னு சொல்கிறோம். So this is W squared L squared divided by 24P square. So this is the formula for finding the correction for sag. So here W weight of tape per meter or total weight of the tape. Then L is the length of the tape. This 24P square. P is the pull applied during the measurement. So it is not a standardized one. P naught is not that. So P அப்படின்னு சொன்னோம்னா standardized pull கிடையாது, pull applied during the measurement. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் ஃபார் சாகுக்கு. ஸோ கரெக்ஷன் ஃபார் புல் ஃபோர்த் இது பாருங்களேன், கரெக்ஷன் ஃபார் புல். ஸோ இதை வந்துட்டு நம்ம சிபி அப்படின்னு சொல்கிறோம். CP
PP is equal to PM minus P naught divided by AE into L. So here PM pull applied during the measurement, P naught value standardized pull, L measured length, A area of cross section of the tape, and E Young's modulus of the tape material. So already I told you, so this is the metallic tape, therefore you consider the coefficient of thermal expansion as well as Young's modulus or modulus of rigidity. Suppose if you are using the steel material in the tape, you can use E is equal to 2 or 2.1 into 10 to the power 5 Newton per millimeter square. Okay. Next is the correction for slope. So this is CSL. So in the correction for slope வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு slope. So this is theta, this value is the L value, this is the H value, this is the original distance. L தான் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண லென்த். H வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்லோப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட், பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் த டாப்பஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த கரெக்ஷனில் வந்துட்டு நம்ம செயினை இல்லை டேப்பை வந்துட்டு பிடிச்சி மெஷர் பண்ணும்போது என்ன கரெக்ஷன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அந்த கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சரை கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த சரிவில் நம்ம இதோடைய சரிவோடைய எப்படி கரெக்ஷன் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த தீட்டா வேல்யூ, இது லோயஸ்ட் பாயிண்ட்டு, இது ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஹச் அப்படின்றது வந்துட்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் த ஹையஸ்ட் பாயிண்ட். டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் தி ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ சிஎஸ்எல் இஸ் ஈக்குவல் டு h squared by 2L இந்த ஃபார்முலா வந்து போட்டலாம். சப்போஸ் h வேல்யூவோ L வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சுன்னா கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் கால்குலேட் பண்ணுறதுக்கு h ஸ்கொயர்டு டிவைடட் பை 2L. சப்போஸ் தீட்டா வேல்யூ L வேல்யூ தான் நமக்கு தெரியுது. CSL which is equal to L into 1 minus cos theta. இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம போட்டோம். L into 1 minus cos theta or CSL is equal to 2L squared sin theta. இந்த ஃபார்முலாவும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். 2L squared sin theta. So out of these three formula, so what are the data available in your problem? The problemல வந்துட்டு எந்த டேட்டாஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். இதே இது வந்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த் ஃபார் அ செயின் அப்படின்னா ஒன்று தான். அது வந்துட்டு கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த்துக்கு மட்டும்தான் வரும் செயின். அப்சல்யூட் லென்த்து டேப்புக்கும் வந்துட்டு வரும். சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர், கரெக்ஷன் ஃபார் சாகு, கரெக்ஷன் ஃபார் புல்லு அண்ட் ஃபைனலி கரெக்ஷன் ஃபார் ஸ்லோப். ஸோ தீஸ் ஆர் த கரெக்ஷன்ஸ் frequently we applied in the chain surveying. ஸோ தட் இஸ் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சர்வேயிங் வந்துட்டு பண்ணும்போது யூஸ் பண்ணுறது வந்துட்டு இது. ஓகே. ஸோ now we will wind up the class. I think all the chapters of field surveyor or draftsman course in unit 2 chain surveying unit 2ல இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ரெண்டாம் பார்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் வந்துட்டு நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங் இருக்குது,
பிளேன் டேபிள் இருக்குது, லெவலிங் இருக்குது, தியோடலைட் இருக்குது, தியோடலைட்டுக்கு அப்புறம் டேக்காமெட்ரிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஜிபிஎஸ் சர்வேயிங் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இல்லை ரோடு சர்வேயிங் 1, ரோடு சர்வேயிங் 2 அப்படின்னு நிறைய பார்ட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.